Dear teachers, welcome to JSN English Learning. We are with the Unit 3 of the revised PGTRB syllabus, and we are discussing William Wordsworth's Preface to Lyrical Ballad, published in 1800 and which was expanded in 1802. And we are in a section where William Wordsworth starts discussing the origins of poetry. அப்படியே அவர் போயட்ரியை பத்தி சொல்லிட்டே வர்றாரு. வரும்பொழுது வேர் டஸ் போயட்ரி ஆரிஜினேட் அப்படின்னு நமக்கு ஒரு செக்ஷன்ல சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப எங்க போயட்ரி ஆரிஜினேட் பண்ணுது அப்படின்னு அவர் தொடங்கும் பொழுது அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. போயட்ரி ஆரிஜினேட்ஸ் இன் பவர்ஃபுல் இமோஷன்ஸ் ரீகலெக்டட் இன் ட்ராங்குவிலிட்டி. ஏற்கனவே அந்த டெஃபினிஷன்ல ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன? போயட்ரி இஸ் ஸ்பான்டேனியஸ் overflow of powerful feelings அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்லிட்டார். பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் போயட்ரி. அதே நேரத்துல அந்த பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் வந்து ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோவா இருக்கணும். நாட் அ ஸ்டாக்னன்ட் இன்ஃபியூஷன். ஒரு ஃபிக்ஸ்டா இருந்து அதை தூக்கி டம்ப் பண்றது வந்து போயட்ரி கிடையாது. ஒரு விஷயத்த பாக்குறீங்க, ஒரு அழகான ஒரு ஆப்ஜெக்ட பாக்குறீங்க, பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருந்து பொங்கி வலியணும். என்ன வலியணும்? பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் வலியணும். அந்த பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இட் ஷுட் பி chewed and digested at a tranquil space. அதுதான் அடுத்தது சொல்றாரு. போயட்ரி ஆரிஜினேட்ஸ். எப்ப சார் அது உருவாகும் அப்படின்னா, உங்களுக்கு பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, உங்க மைண்ட் எக்ஸைட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களால கவிதை எழுத முடியாது. அதை நீங்கள் அசை போட வேண்டும், அதை நீங்க மெடிடேட் பண்ணணும், கான்டெம்ப்ளேட் பண்ணணும். அந்த கான்டெம்ப்ளேட் பண்ணி எந்த மாதிரி இடத்துல கான்டெம்ப்ளேட் பண்ணணும் அவர் சொல்றாரு. இன் பவர்ஃபுல் இமோஷன்ஸ் ரீகலெக்டட் இன் ட்ராங்குவிலிட்டி. ட்ராங்குவிலிட்டினா இன் அ செரீன் ஸ்பேஸ். ஒரு அமைதியான இடத்தில் உட்கார்ந்து நீங்க அசை போடணும். நான் அந்த பூவை பார்த்தனே, அந்த பூவு இந்த கலர்ல இருந்ததே, இப்படியாக இருந்ததே, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுத்ததே அப்படிங்கிற மாதிரி நீங்க உட்கார்ந்து யோசிச்சு அந்த நிமிடத்தில் உங்களுக்கு என்ன ஃபீலிங் வந்தது அப்படிங்கிறத நீங்க ரீகலெக்ட் பண்ணி அந்த பூவோடு அந்த இமோஷனை கனெக்ட் பண்ணி ஒரு ஐடியாவை உருவாக்கி அந்த ஐடியாவுக்கு வார்த்தை வடிவம் கொடுத்தீங்கன்னா அது ஒரு பியூட்டிஃபுல் மீட்டரிக்கல் காம்போசிஷன். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? இப்போ நம்ம வேர்ட்ஸ்வர்த் ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஓகே, a poet can write a very good poem only when he revisits the past emotion. நீங்க கடந்த காலத்துல ஒரு விஷயத்தை பார்த்தீங்க, உங்களுக்கு ஒரு இமோஷன் வந்துச்சு, உடனே நீங்க போயிட்டு எழுத முடியாது. ஒரு அமைதியான சூழலில் நீங்க உட்கார்ந்து திருப்பியும் அதை பத்தி மெடிடேட் பண்ணி அந்த பாஸ்ட் இமோஷனுக்கு க்ளோஸா ஒரு இமோஷனை நீங்க கிரியேட் பண்ணி அதை நீங்க இந்த பிரசன்ட் டைம்ல ரீலீவ் பண்ண முயற்சி பண்ணி அதே எக்ஸைட்மெண்ட் லெவல்ல நீங்க ஒரு போயம் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு நல்ல போயமாக இருக்கும். இந்த மூடை தான் அவர் என்னன்னு சொல்றாருன்னா ரிஃப்ளெக்டிவ் மூட். வாட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அ வெரி குட் போயட்ரி அப்படின்னா, ரிஃப்ளெக்டிவ் மூட் இஸ் எசென்ஷியல் ஃபார் குட் போயட்ரி. ஏன் சார் ரிஃப்ளெக்டிவ் மூட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அவர் தெளிவா சொல்றாரு. ஒன்லி வென் யூ ரிஃப்ளெக்ட் your emotions will be clearly identified. நீங்க உட்கார்ந்து அசை போடும்போதுதான் அந்த ஃபீலிங் உண்மையாலுமே ஒரு ஹாப்பி ஃபீலிங்கா அல்லது ஒரு கட் ஃபீலிங்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது ஒரு கோவமா, ஆச்சரியமா, அல்லது வேற என்ன ஃபீலிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ டு arrive at emotional clarity we need to reflect on the past emotion. அண்ட் தென் உங்களுடைய மைண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தோன்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகி அது வேற ஒரு லெவல்ல இருக்கும், எக்ஸைட்டட் வைல்டு லெவல்ல இருக்கும். அந்த வைல்டு மென்டல் ஸ்டேட்டை பேலன்ஸ்டா ஒரு மைல்டு மென்டல் ஸ்டேட்டுக்கு மாத்தி அந்த ஃபீலிங்கை வந்து என்ன பண்ணணும், சரியாக புரிந்து கொண்டு சொல்வதுதான் குட் போயட்ரி. அப்படி சொல்லி முடிச்சுட்டு அப்ப ஹாப்பி ஃபீலிங்னா ஓகே சார் நீங்க சொல்றதெல்லாம். இந்த சேட் ஃபீலிங், பெயின்ஃபுல் ஃபீலிங்லாம் எப்படி சார் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, ஈவன் when describing painful feeling the act of reflection adds pleasure to the writing and the writing process.
ஒருவேளை நீங்க ஒரு சோகமான ஒரு நிகழ்வை பார்த்துட்டீங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து ஒரு சோகம் மேலோங்கி ஒரு உணர்வு வருது. அந்த உணர்வை அப்படியே எழுதுனீங்கன்னா அந்த ரைட்டிங் ப்ராசஸ் வில் பி பெயின்ஃபுல். பட் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு ஒரு டிராங்குவல் ஸ்பேஸ்ல ஒரு செரீன் மைண்ட் செட்ல நீங்க உட்காந்து அதை எசை போடும் பொழுது உங்களுக்கு பெயின் இருக்கும். அந்த பெயினை நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ வில் பி ஏபிள் டு ஓவர்கம் த பெயின் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு see it more clearly and you will derive pleasure in the art of writing. எழுது வந்து பிளஷரபிளா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா நமக்கு சொல்றார். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளியரா இருக்கா டீச்சர்ஸ்? இப்போ அடுத்த ஒரு செக்ஷன் போறார். என்ன செக்ஷன் அப்படிங்கும்போது ரொம்ப அழகான ஒரு செக்ஷன். இந்த செக்ஷன்ல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஹூ இஸ் அ போயட். அது அந்த டெக்ஸ்ட்ல அழகாக இருக்கும். அதனால அந்த டெக்ஸ்ட்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு அப்படியே ஹைலைட் பண்ணி கொடுக்க போறேன். ஓகே, ஹூ இஸ் அ போயட், ஒரு 3 விஷயம், 3 கொஸ்டின் அவரு அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல கேட்டிருப்பாரு. இந்த டெக்ஸ்ட்ல நான் அதை போடல, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் மட்டும் போட்டிருக்கேன். ஐ வில் ட்ரை டு புட் இட் ஹியர் ஃபார் யூ. There are 3 questions with which Wordsworth poses. 3 கொஸ்டினை வந்து நமக்கு போஸ்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் சொல்ல போறாரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் who is a poet. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், who does a poet address. ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதுகிறார், இந்த கவிதையில் அவர் யாரை அட்ரஸ் பண்றாரு. நம்பர் 3, what is the language expected of a poet. ஒரு கவிஞர் என்ன மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவரே ஒரு கொஸ்டின் கேட்கிறார். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பதில் தான் சொல்ல போறாரு. ஓகே, ஐ எம் கோயிங் டு புட் இட் இட்ஸ் a bit long narrative. அதனாலதான் அதை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி ஐ எம் ட்ரைங் டு கிவ் இட் டு யூ. ஓகே, ரைட், let me put it here in this file. இதுக்குள்ளார வந்துருமான்னு தெரியல. anyhow let me try. வரல, do some edition. இது உங்க டெக்ஸ்ட்ல இருக்கும், இருந்தாலும் நம்ம அதை தனியா வந்து போட முயற்சி பண்ணுவோம். The reply to this question is this: who is a poet, who does the poet address, and what is the language expected of him. ரொம்ப தெளிவா சொல்றாரு. poet is a man speaking to men. ஒரு போயட் வந்து ஒரு மனிதன். அந்த மனிதன் யாரிடம் பேசுகிறார், யாரை வந்து அட்ரஸ் பண்றாரு அப்படின்னா he is addressing fellow men. ஏன் சார் இந்த மாதிரி ஒரு ரொம்ப சில்லியா இருக்கே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில ரொமான்டிக் போயட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, a poet is a spirit ன்னு சொன்னாங்க. யாரு சொன்னா? who stated that the poet is a spirit? படிச்சோம். a poet is a spirit in human body. கால்ரிட்ஜ் அதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோமே, ஜான் கீட்ஸ், பிபி ஷெல்லி, இவங்க 2 பேருமே அதே ஒப்பீனியன் தான் வச்சிருந்தாங்க. நீங்க டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி பிபி ஷெல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க அவர் தெளிவா சொல்றாரு, a poet is a spirit, nobody can control the spirit அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவரு இங்க சொல்றாரு, a poet is a man speaking to men. A man it is truly endued with more lively sensibility. சார், இவருக்கும் மற்ற மேனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? he is a man who is endowed with more lively sensibility. அவருக்கு அந்த சென்சிபிலிட்டி கொஞ்சம் அதிகம். what do you mean by sensibility? what do you mean by sensibility, teachers? the ability to understand things அப்படிங்கிறது கொஞ்சம் இவருக்கு அதிகமாக உண்டு. ஏனையோருக்கு அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஒரு கவிஞனுக்கு இயற்கையை அதிகமாக புரிந்து கொள்ளும் ஆற்றல் உண்டு. அதே நேரத்துல ஒரு இயற்கையை பார்க்கறான், அந்த இயற்கையில அழகியலை பார்க்கறான், பார்த்தா அவருக்கு அதிகமான எந்தூசியாசம் இருக்கும். அதே நேரத்துல அவனுக்கு மற்ற மனிதர்களை காட்டிலும் ரொம்ப டெண்டரான ஹார்ட் உண்டு. and
he has the ability to grasp the greater knowledge of human nature, and he is a comprehensive soul. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். What are the qualities of a poet? சொல்லுங்க பார்க்கலாம். A man who is more sensible, more enthusiastic, more tender, a man who has greater knowledge of human nature, மனித இயல்பை பற்றி அதிகமான புரிதல் உள்ளவன். இவனுக்கு இந்த எல்லா குவாலிட்டிஸும் இருக்கிறதுனால he is a comprehensive soul. Who is a comprehensive soul, teachers? Poet. A poet is a comprehensive soul. Okay, இந்த இன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்கா? அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, this man is pleased with his own passion and his own violation. இந்த போயட்டுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்துல he knows that he has certain violations, அதுவும் அவருக்கு தெரியும். Everything delights him. He knows and he wants to share all that he knows with others. So he writes poetry. Is the idea clear, teachers? Now, அடுத்த ஒரு important section இருக்கு. What does a poet do? What is his characteristic trait? எழுதிக்கோமா. What is the characteristic trait of a poet? நம்ம இன்னும் அடுத்த செக்ஷனுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல போட்டிருக்கேன். What is the characteristic of a poet? எழுதி வச்சுக்கோங்க. A poet describes and imitates passion. What does a poet do? He describes and imitates passion. அவனுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, அந்த ஃபீலிங்கை அவன் டிஸ்கிரைப் பண்றான், அதை அப்படியே இமிட்டேட் பண்ண முயற்சி பண்றான். அப்படியே அதை சொல்ல முடியாது, நீங்க அதுக்கு க்ளோஸரா ஏதாவது ஒரு விஷயத்தை தான் சொல்ல முடியும். His situation is altogether slavish and mechanical. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மெக்கானிக்கலா அவனுக்கு இருக்கிற ஃபீலிங்கை ஒரு அடிமை போல, ஒரு அடிமை எதையும் கூட்ட மாட்டான், குறைக்கவும் மாட்டான், உள்ளதை உள்ளபடி சொல்லுவான். ஓகே, அதே நேரத்துல என்ன பண்றான்? ஓகே, he is trying to communicate freedom and power of the real and substantial action and suffering as he felt it. அவன் என்ன ஃபீல் பண்றானோ அத உள்ளதை உள்ளபடி ஒரு அடிமை நிலையில அப்படியே நமக்கு கம்யூனிகேட் பண்ண முயற்சி பண்றான். Did you understand the teachers? Yes, sir. Now, very important is, okay, what is the duty of the poet towards the reader? Okay, what is the duty of the poet towards the reader? அப்படிங்கும்போது Wordsworth ரொம்ப தெளிவா சொல்றாரு. A poet is duty bound to emotionally transmit all his feelings to the reader. அவன் என்ன ஃபீல் பண்ணானோ அதை அப்படியே எதையும் கூட்டாமல் குறைக்காமல் ரீடருக்கு கம்யூனிகேட் பண்ற ஒரு வேலையை செய்ய வேண்டியது ஒரு கவிஞனுடைய கடமை. அதோடு அதை என்னத்தை சேர்க்கணுமா? கொஞ்சம் பிளஷர் எலமெண்ட்டையும் சேர்க்கணும். Is that information clear, teachers? Yes, sir. ஓகே, அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு சொல்லி இருக்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ண போறாரு அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் திஸ் டெக்ஸ்ட் அண்ட் ஐ எம் கோயிங் டு ஷேர் த நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் டு யூ. இது வந்து ஒரு ஹாஃப் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இதுக்கப்புறம் உள்ள விஷயங்கள் வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல சொல்ல போறேன்.
சரிங்களா? ஒரு சில Okay. விஷயங்கள் தான் என்னால் ரெடி பண்ண முடிஞ்சது. அதுக்கு மேல அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி என்னால் கொடுக்க முடியல. அதனால let me go to the original text. Now, okay, he is going to speak in terms of the character of a poet சொல்லிட்டோம், duty of the poet நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, he is going to speak about what type of language that poets use. நம்ம ஏற்கனவே என்ன சொன்னாரு, what is the language that is used by poets? Language of common people. Language of common people. அப்ப எதுக்கு சார் language of common people அப்படின்னா, it should the language of common people is used in order to enhance understanding. To enhance understanding. ரெண்டாவது, the language of the poet is little more than the language of the common man, because language of the common man is very very plain. அதுல இந்த pleasure element அப்படிங்கிறது இருக்காது. அந்த pleasure element, அந்த amusement அப்படிங்கிறத கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு poet என்ன பண்ணணுமா, கம்யூனிகேட் பண்ணணும். Is the idea clear? ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய லாங்குவேஜ் வந்து அவ்வளோ அம்யூசிங்கா இருக்காது. அம்யூசிங்கா இருக்கணும்னா அதுல என்ன ஆட் பண்ணணும், நீங்க கொஞ்சம் கொஞ்சம் மெட்டஃபரும் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் ஆட் பண்ணணும். அதனால இவரு he is insisting on the usage of metaphor and figures of speech. ரொம்ப ஹைஃபை figures of speech இல்ல, ரொம்ப சிம்பிளான figures of speech யூஸ் பண்ணுங்க. Is the idea clear, teachers? Yes, sir. அடுத்தது என்ன பண்றாருன்னா, he is trying to give an allusion. என்ன allusion அப்படின்னா, ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறார், ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ். என்ன, poetry is basically philosophical. It is more philosophical than all other disciplines. இத அவரா சொல்லல, அவர் அரிஸ்டாட்டில் borrow பண்ணி சொல்றார். Aristotle has stated very clearly, எந்த புக்ல சொன்னாரு, in the book of Poetics. Poeticsல even drama is a kind of poesy. அப்ப அதுல ஒரு poetry பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, poetry is the most philosophic of all writing. இதை சொன்னது யாரு? Aristotle. அரிஸ்டாட்டில். எந்த புத்தகத்துல சொன்னாரு, கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். He stated it in Poetics. And he is borrowing this idea from Aristotle. And why does he borrow it? எதுக்கு சார் அவர் borrow பண்றாரு அப்படின்னா, இன்னொரு ஐடியாவை வந்து நமக்கு முன்வைப்பதற்கு. என்ன அப்படின்னா, poetry communicates truth, which is objective truth and universal truth. இதுவும் அரிஸ்டாட்டில் சொன்னதுதான். According to Aristotle, the truth that poetry communicates is universal and objective. What is the nature of truth communicated by poetry? Universal and objective. Are you there, teachers? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிந்துதா? Yes, sir. அடுத்த ஒரு ஐடியாவும் இங்க சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, what is poetry? Again, the same question. There will be similar questions asked. Okay, and he will be giving different answers. What is poetry? Then he tells very clearly that poetry is, என்ன சொல்றாரு பாருங்க, poetry is என்ன கொடுத்திருக்காங்க, poetry is the image of man and nature. Poetry is the image of man and nature. Image அப்படின்னா it's a replica. You know, Aristotle gave a similar definition of poetry. What is the definition of poetry according to Aristotle? It is imitation of reality. What is poetry? Imitation of reality. Imitation of reality. Reality na enna அப்படின்னா, nature outside is reality. அந்த it is only a copy. அது பிளேட்டோ சொன்னது. அரிஸ்டாட்டிலுக்கு
நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே எல்லாமே உண்மைதான், வேர்ட்ஸ்வர்த் மாதிரி. அதனால அவர் என்ன சொல்றாரு, அங்க இருக்கிறத அப்படியே நம்ம ஒரு கண்ணாடியில ஒரு ரிஃப்ளெக்ஷனா பாக்குறோம். தட் இஸ் போயட்ரி. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, போயட்ரி இமிட்டேட்ஸ் லைஃப். போயட்ரி இமிட்டேட்ஸ் லைஃப். அண்ட் போயட் என்ன பண்றாரு அப்படின்னா, he is very loyal to the impressions and the emotions that he has. he is very very loyal. எவ்வளவு தூரம் லாயல் அப்படின்னா, உள்ளதை உள்ளவாறே யாதிர் மாதிரி அப்படின்னா, ஒரு பயோகிராஃபர் மாதிரி, ஒரு ஹிஸ்டோரியன் மாதிரி ஓகே நமக்கு பிரசன்ட் பண்ண முயற்சி பண்றாரு. ஆனா அவங்களை விட அதிகமா பண்றாரு. ஏன் அப்படின்னா, ஒரு பயோகிராஃபர் அண்ட் ஹிஸ்டோரியன்ஸ் have lot of hindrance while presenting truth. புரியுதுங்களா? ஒரு பயோகிராஃபர் ஒரு ஹிஸ்டோரியன் ரெண்டு பேருமே they try to be very close to truth, but there are hindrances. ஏன் ஒரு பயோகிராஃபர் ஒருத்தருடைய லைஃபை எழுதுறாரு அப்படின்னா, அவரு நினைச்சா அந்த என்ன வந்து நான் வந்து ஜெரால்ட் சகாயநாதன், இப்ப என்னுடைய பயோகிராஃபியை இங்க இருக்கிற ஒருத்தர் எழுத முயற்சி பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கணும். ஏன் நான் சொல்ற ஸ்டோரியை தான் நீங்க எழுதணும். அப்ப நான் சொல்றது சில நேரங்கள் உண்மை இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? என்னை பத்தி நான் சொல்ற விஷயம் சில நேரங்களில் ஃபேப்ரிகேட்டடா இருக்கும், குக் பண்ண ஸ்டோரிஸா இருக்கணும். ஏன் என்னை பத்தி நல்லதா சொல்லணும்னு. அப்ப அவங்க சொல்ற ட்ரூத்து உண்மை இல்லாததாக இருக்கலாம். அப்ப பயோகிராஃபர் ஹிஸ்டோரியன்ஸ் may not be true 100% true, but a poet tries to communicate the truth 100%. Is idea clear? Yes, sir. ஓகே. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போயட்டுக்கு வந்து ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் சார் இருக்கு அப்படிங்கிறார். poet has only one restriction. What is that restriction? ரொம்ப தெளிவா சொல்றாரு. The one restriction is he has to give immediate pleasure. அவன் எழுதும் போது இம்மீடியட்டா பிளஷர் கொடுக்கணும். அதனால அவன் அந்த விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சு எழுதணும். He has to give immediate pleasure to a human being who possesses certain information. இவன் கொடுக்கக்கூடிய pleasure is not like the pleasure that a lawyer, physician, mariner, or astronomer, or a natural philosopher gives. அவங்களுடைய அவங்க 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 the way they present thing is different from the way a poet presents information. இவங்கெல்லாம் போயட் வந்து பிளஷர் கொடுப்பாரு, அவங்க எல்லாம் டேட்டாவை மட்டும் கொடுப்பாங்க. எங்கேயாவது ஒரு லாயர் வந்து ப்ளீஸ் பண்றதா பார்த்துருக்கீங்களா? ப்ளீஸ் பண்ணவே மாட்டாரு. ஹி கோஸ் வித் டேட்டா. ஆனா போயட் டேட்டாவும் கொடுப்பாரு, பிளஷரும் கொடுப்பாரு. அப்ப மற்றவர்களை காட்டிலும் யார் ரொம்ப பெரியவர்? Poet. Poet. A poet is great. Then அடுத்த ஒரு செக்ஷன் இருக்கு. இது ஒரு கொஞ்சம் pretty long text தான். ஸோ கைண்ட்லி பேர் வித் மீ. எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும்னு முடிவு பண்ணேன். அதனால தான் சரி இந்த டெக்ஸ்டையும் எடுத்து ஒரு ஹாஃப் பண்ணேன், அடுத்த ஹாஃப் பண்றதுக்கு டைம் இல்லை. ஸோ ஐ தாட் ஐ கோ வித் ஒரிஜினல் டெக்ஸ்ட். எல்லாமே மார்க் பண்ணி வச்சிருக்கேன், முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. ஆல் தீஸ் லைன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இந்த டெக்ஸ்டையும் ஷேர் பண்ணிடுறேன். யூ வில் பி ஏபிள் டு read all these informations and get it ready. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்றாரு. The man of science, the chemist and the mathematician, whatever difficulties and disgust they may have, had to struggle with, know and feel this. He is telling about the difficulties that is faced by all these people. யாரெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை ஃபீல் பண்றாங்களா? The man of science, chemist, mathematician. இவங்களுக்கெல்லாம் டிஃபிகல்டிஸ் வரும். அந்த டிஃபிகல்டிஸ் வந்து does not affect them personally. Whereas ஒரு போயட் ஒரு விஷயத்தை பார்க்கிறாரு, he may get affected personally. Now, what then does the poet do? அவர் நமக்கு சொல்றாரு what a poet does automatically அப்படின்னா, he sees an object. முத ஒரு போயட் பண்ணக்கூடிய விஷயம் நம்பர் 1,
ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறாரு. And then he also sees the surrounding of the object, and then he feels that he is duty bound to react upon each other. Okay, அந்த ஆப்ஜெக்ட், அதனுடைய சரௌண்டிங், அது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை இவர் நல்லா பார்க்க, அந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பார்க்கிறாரு, அந்த ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷன்ஸை பார்க்கிறாரு. பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் ஒரு போயட்டுடைய வேலை. இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? Yes, sir. Now, what is the poet's principal attention? The poet's principal attention is this. என்ன அப்படின்னா, he considers man and nature and finds that man and nature are very closely connected. Man and nature are closely connected, and then he tries to find out how nature tries to impact the mind. அதையும் புரிந்து கொண்டு அதை என்ன பண்றாரு, மனிதனுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கும் விதமாக கம்யூனிகேட் பண்றதுதான் ஒரு போயட்டுடைய வேலை. இஸ் ஐடியா கிளியர்? அடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்களேன், கொஞ்சம் புரிஞ்ச கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தியரிட்டிக்கல் டெக்ஸ்ட். பட் தியரிட்டிக்கல் டெக்ஸ்ட் கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து படிச்சோம்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். ரைட், நவ் வாட் இஸ் த ட்ரூத் தட் த மேன் ஆஃப் சயின்ஸ் ட்ரைஸ் டு கம்யூனிகேட், அண்ட் வாட் இஸ் த ட்ரூத் தட் அ போயட் ட்ரைஸ் டு கம்யூனிகேட் அப்படின்னு நமக்கு இந்த டெக்ஸ்ட்ல சொல்றாரு. என்ன அப்படின்னா, அ மேன் ஆஃப் சயின்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரும் உண்மையை தான் தேடி போறாரு. ஆனால் இந்த உண்மை என்பது அவரை வெகுவாக பாதிப்பது இல்லை. இட்ஸ் a remote truth. ரிமோட்னா ரொம்ப தொலைவில் இருப்பது. இந்த ரிமோட் ட்ரூத்தை அவர் என்ன பண்றாரு, பார்க்கிறாரு. பார்த்து அவரு ரொம்ப அஃபெக்ட் ஆகாம அந்த உண்மையை அப்படியே சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா ஒரு போயட் என்ன பண்றாருன்னா, he also goes after truth and he is affected by the truth. He communicates it to human being who also gets affected by the truth. ஐடியா புரிஞ்சுச்சா டீச்சர்ஸ்? ஒரு மேன் ஆஃப் சயின்ஸ் அப்படி டிஸ்டன்ஸா நின்று, டிட்டாச்சா நின்று ஒரு விஷயத்தை பார்க்கிறாரு. பார்த்து அந்த விஷயத்தை எடுத்து மனிதர்களிடம் சொல்கிறார். அது டேட்டாவா இருக்கு. ஓகே, இதுவே ஒரு போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா மனிதர்களையும் பாதிக்கக்கூடிய அந்த ஒரு உண்மையை இவரும் அந்த என்ன பண்ற, ஒரு பாதிப்பான நிலையில் அதை உணர்கிறார். உணர்ந்து அதை கம்யூனிகேட் பண்றாரு. யாரெல்லாம் அதை வாசிக்கிறாங்களோ அவங்களும் அந்த உண்மையால் பாதிக்கப்படுகிறார்கள். இப்பதான் ரொம்ப ஃபேமஸான ஒரு டெஃபினிஷன், இன்னொரு டெஃபினிஷனுக்கு வர்றார். என்ன டெஃபினிஷன்? According to Wordsworth, the second definition which is found in the preface, poetry is the breadth and finer spirit of all knowledge. What is the definition? Poetry is the breadth and Poetry is the breadth and finer spirit of all knowledge. இந்த டெஃபினிஷன் நம்ம மெமரைஸ் பண்ணிருங்க. Poetry is the breath. அதுதான் சார் மூச்சு காத்து. What is மூச்சு காத்து for Wordsworth? Poetry is the breath. It is the finer spirit of all knowledge. நமக்கு இருக்கிற நாலேஜ் எல்லாத்தையும், எல்லா நாலேஜினுடைய ஃபைனர் வெர்ஷன் தான் poetry. It is the impassioned expression which is in the countenance of all science. அப்படிங்கிறார். எல்லா சயின்ஸிலும் இருக்கக்கூடிய அந்த impassioned expression. What do you mean by impassioned expression? Heightened expression. Okay, impassioned means heightened. Very very strong feeling. எல்லா சயின்ஸும் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் இமோஷன், அதுதான் போயட்ரி. இப்போ இத பத்தி சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு போயட்ரி அக்கார்டிங் டு ஷேக்ஸ்பியரோட டெஃபினிஷனை பாரோ பண்றாரு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு ஷேக்ஸ்பியர், who is a poet அப்படின்னா,
Poet is a man who looks before and looks after. Who is a poet? தனக்கு முன்பு இருப்பதையும் பார்க்கக்கூடியவர், பின்னாடி இருக்கக்கூடியதையும் பார்க்கக்கூடியவர். அந்த மாதிரி மனிதன் தான் ஒரு போயட். சரி, what is the object of poet? The object of poet's thought are everywhere. சுத்தி பார்க்குற எல்லாமே ஆப்ஜெக்ட் ஆஃப் போயட்ரி தான் சார். ஏன்? நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன் எதெல்லாம் கேப்சர் பண்ண முடியுமோ அது எல்லாமே கேன் பிகம் த ஆப்ஜெக்ட் ஆஃப் போயட்ரி ஆர் சப்ஜெக்ட் ஆஃப் போயட்ரி. இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர்? அடுத்த ஒரு டெஃபினேஷன் போயட்ரியை பத்தி சொல்ல போறார். Poetry is the first and last of all knowledge. Poetry தான் beginning and it is the alpha and omega. அதுதான் ஆதியும் அந்தமும் தொடக்கமும் முடிவும் அப்படின்னு poetry தான் எல்லாமே அப்படிங்கிறார். poetry தான் கடவுளே அப்படிங்கிற அளவுக்கு. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு ஸ்லோகன் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுல்ல, ஒரு நடிகரை வச்சு, அந்த மாதிரி இவரும் சொல்றாரு, poetry is the first and last of all knowledge. அதுதான் ஃபர்ஸ்டா வந்த நாலேஜ், அதுதான் லாஸ்ட் ஆஃப் ஆல் நாலேஜ். It is immortal. Poetry, according to Wordsworth, is immortal, and it is as immortal as the heart of man. The heart of manக்கு சாவே கிடையாது. Is the information clear, teachers? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு பிரேக் எடுத்துட்டு we will get back.